உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி எஸ்கேவி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பாலாஜி மீது சமூக விரோதிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை கண்டித்தும் மாணவன் பாலாஜியை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற இருந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அழைத்து கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாலை மறியல் போராட்ட அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது. அப்போது ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், கடலூர் நகர பொருளாளர் பிரபாகரன் மற்றும் பார்த்திபன், வீரபாபு, சரவணன், காளி, ராஜ்குமார், காமராஜ், ரமேஷ், ராபர்ட், முல்லைராஜ், ஜோதிமணி, அறிவழகன், ஜெயராஜ், பிரதீப் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பதவி விலக கோரியும் இந்து முஸ்லிம் இடையே கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக வழக்குகளை தொடுத்து வரும் இந்து முன்னணி ராம் ரவிக்குமார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை முக்கோண பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சமத்துவன் சக்தி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் உமர் ஃபாரூக், இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் நித்திய பிரசாத், தொழிலாளர் விடுதலை முன்னணி தர்மராஜ், பாரமடையூர் முகாம் செயலாளர் முருகேஷ், சரளபதி முகாம் செயலாளர் மாசானி, சுல்லி பொறுக்கி முகாம் செயலாளர் மருதமுத்து, வேட்டைக்காரன் புதூர் முகாம் செயலாளர் பாபு, பந்தக்கால் அமைப்பதி முகாம் செயலாளர் முருகேஷ், துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு அணி மாநில துணை செயலாளர் விடுதலை மணி, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை வாசு மற்றும் அம்சவேணி சுமதி, மாரியம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை சட்டமன்றத்திற்குட்பட்ட ஆனமலை முக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நீதிபதி சுவாமிநாதனை பதவி விலக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கட்சி ராஜா அவர்கள் தமிழகத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்கின்றார். RN ரவி தமிழகத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று பேசுகிறார். அவர்கள் பேசட்டும். ஒரு நீதிபதி 1 மணி நேரத்தில் RSS கும்பலுடைய மனுக்கள் பெற்று 1 மணி நேரத்தில் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த சனாதன கும்பலுக்கு சாதகமாக, RSS கும்பலுக்கு சாதகமாக இவர் தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பினை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று ஆனவளி முக்கோணத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை தமிழக அரசு அழகாக கையாண்டு வெற்றி பெற்றுள்ளது. அவருக்கு தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராம் ரவிக்குமார் அவர்கள் இந்த வழக்கை RSS வழியாக தொடுத்திருக்கார். அவரை குண்டர் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைகள் இரும்பு கம்பி வளையத்திற்குள் அடைக்கப்பட்டு இருப்பதை அகற்றக் கோரி சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சுற்றியிருந்த இரும்பு கூண்டுகள் அதிகாரிகளால் அகற்றப்பட்டது.
இதனை காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நேரில் பார்வையிட்டார். அப்போது மண்டல செயலாளர் செல்லப்பெண், துணை செயலாளர்கள் ஆசிரியர் செல்வராஜ், ஸ்ரீதர், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், நகர பொருளாளர் கஸ்பபாலா மற்றும் மதி, ரவி, குப்புசாமி, தியாகராஜன், செல்வகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியில் சுடலைமுத்து என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும். உயிரிழந்த சுடலைமுத்து என்பவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். சுடலைமுத்து குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மண்டல செயலாளர் முரச தமிழப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் காந்திநகர் என்கிற தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் ஊருக்குள் அத்துமீறி நுழைந்து சாதிவெறி கும்பல் தலித் இளைஞர் சுடலைமுத்து என்பவரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறது. இந்த படுகொலையில் ஈடுபட்ட ஆதிக்க சமூகத்தை சார்ந்த சுந்தர் உள்ளிட்ட கும்பல் சாத்தான்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மதுபான கடையில் பாரில வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் பிளாக்கில 12 மணிக்கு கடை திறக்கும் என்று சொன்னால் அதிகாலையிலே கடையின் சரக்கை வாங்கி வைத்து மறைமுகமாக விற்பனை செய்து வருகிறார்கள். இதுல அந்த பகுதியை சார்ந்த சில இளைஞர்களுக்கும் இந்த கும்பலுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆதிக்க சாதியை சார்ந்த சாராயம் விற்கிற அந்த கும்பல் தலித் மக்கள் வாழக்கூடிய காந்திநகர் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து தலித் இளைஞர் ஒருவரை தேடி இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு நடுவில் நின்று சாதியை சொல்லி திட்டி பேசியிருக்கிறார்கள். அத்துமீறி நுழைந்த அந்த கும்பலை அந்த பகுதியை சார்ந்த சுடலைமுத்து என்கிற தலித் இளைஞர் தடுத்திருக்கிறார். அவரை தடுத்ததற்காக நீ எப்படி என்னை தடுக்கலாம், அந்த அளவிற்கு உனக்கு திமிர் வந்து விட்டதா என்று சொல்லி கொடூரமான ஆயுதத்தை கொண்டு ஓட ஓட விரட்டி அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தலித் மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற போது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் பட்டப்பகலில் தலித் இளைஞர் ஒருவரை மிக துணிச்சலாக சென்று அந்த ஊருக்குள் சென்று வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சாத்தான்குளம் பகுதியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும். மீமிசல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மீமிசல் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,